நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊதுகுழலாக செயல்படுறீங்க அப்படின்னு உங்கள் மேலே ஒரு விமர்சனம் இருக்குது. நீங்கள் எப்படி அதை எதிர்கொள்கிறீங்க? நான் ஏன் அதை பற்றி நான் ஏன் கொலை பண்ணணும்? அது நிறைய சொல்லுவாங்க. என்னை இவர்கள்லாம் அதிமுகன்னு சொல்லியிருக்காங்க. இவர்கள்லாம் நான் எப்படி நீங்கள் ஸ்டாலின் அவருடைய நிகழ்ச்சியில் மேலே உட்காந்துருப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் சீமான் என்னை ஒரு வார்த்தை தமிழ் என் தம்பி பிரசாந்த் கிஷோர் பாண்டேயோட 20 மடங்கு அறிவாளி என் தம்பி ரங்கராஜ் பாண்டேன்னு சொல்லியிருக்கிறார். நான் போராடம் கூட அண்ணன் சீமான 2வது வார்த்தை நான் பேசினதில்லை. திரு அமீர் அவர்கள் சொல்லியிருக்காரு வெளிப்படையா, ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தரை கூட தரக்குறைவா பேசினா வரலாறே கிடையாது. எதிர்த்து இருந்தா கூட மரியாதையாக திரு அவர்கள் சொல்லுவாரு. திரு அமீர் என்னுடைய கொள்கையில் அவர் 100% உடம்பட மாட்டார், அப்படியே நேர் எதிரில் இருப்பார். ஆனா அண்ணன் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு புரியுங்களா, திருமாவளவன் அவருடைய பிறந்தநாள் மேடையில் ராத்திரி 2 மணி வரைக்கும் வந்திருக்கேன். அப்பெல்லாம் என்னையே யாரும் எந்த கட்சி சொல்ல. நான் டிஎம்கே மேல இருக்கும்போது என்னை டிஎம்கேன்னு சொல்ல, விசிகா மேல இருக்கும்போது என்னை விசிகான்னு சொல்ல, சீமான் மேல இருக்கும்போது சீமான் சொல்ல, ஏடிஎம்கே மேல இருக்கும்போது ஏடிஎம்கே சொல்ல, ஆனால் பிஜேபி சொல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. நான் என்ன சொல்வேன், என் மீது நீங்கள் பூசுகிற கரை முதலில் உங்கள் கையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.